Hello viewers. Hello viewers. Welcome to Minutes Mystery. Welcome to Minutes Mystery. பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த ஒரு பிளேஸ் நம்ம ஊருக்கு பக்கத்துல இல்லாட்டினா நம்ம தெருக்கு பக்கத்துல இல்லாட்டினா நம்ம எப்பயுமே டிராவல் பண்ணி போற ரோட்ல நம்ம பாக்குற ஒரு சில பிளேசஸ் மாதிரி தான். அதாவது நம்ம எங்கேயாச்சும் போறப்ப அந்த இடத்துல ஒரு சில ரோட்ல பாத்தீங்கன்னா இது ஆபத்தான பகுதி, மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த பிளேஸ்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும், அந்த பிளேஸ்ல அடிக்கடி நிறைய பேர் இறந்தும் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள். ஆனா நம்ம ஊர்ல இருக்க இந்த பிளேசஸை விட பெர்முடா ட்ரையாங்கிள் மட்டும் எப்படி இவ்ளோ ஃபேமஸ் ஆச்சு? அந்த பிளேஸ்ல இருக்கிற மிஸ்ட்ரிஸ் என்ன, அப்படி அந்த பிளேஸ்ல என்னதான் மர்மங்கள் நடக்குது? அது மட்டும் கிடையாது, இந்த மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் என்னன்றதையும் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெர்முடா ட்ரையாங்கிள்னா வேற எதுவுமே கிடையாது. நார்த் அட்லாண்டிக்ல இருக்கிற 3 பிளேசஸை கனெக்ட் பண்ற ஒரு டாட் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். அந்த 3 பிளேசஸ் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அந்த 3 பிளேசஸ் வேற எதுவுமே கிடையாது. புளோரிடா, பியூட்டோரிக்கா அண்ட் பெர்முடா. இந்த 3 பிளேசஸ்க்கு இடையில நடக்கிற சில இன்சிடென்ட் மிஸ்ட்ரிஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் நிகழ்ந்த சில மிஸ்ட்ரிஸான இன்சிடென்ட்டை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மிஸ்ட்ரி 1, கரோலியே டீரிங் ஷிப் டிஸப்பியரன்ஸ். இது 1921 பர்படாஸ்ல இருந்து விர்ஜீனியாவை நோக்கி கரோலியே டீரிங் கப்பல் கிளம்புது. இந்த கப்பல் நார்மலா 3 வாரத்துல விர்ஜீனியாவை அடைஞ்சிரும். ஆனா இந்த தடவை 3 வாரத்துக்கு மேல ஆகியும் இந்த கப்பல் விர்ஜீனியாவை வந்து அடையவே இல்ல. சோ 2 பக்கம் இருந்தும் பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கப்பலை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடுறப்பதான் அவங்களுக்கு சில எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் நார்த் கரோலினால ஒரு சின்ன ஷிப்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப இந்த கப்பலை பார்த்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பார்த்தப்ப அந்த கப்பல்ல இருந்து சில பேர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனதாவும் சொல்றாங்க. ஆனா அவங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கறதுக்குள்ளயும் அந்த கப்பல் ஃபாஸ்டா இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த 2 டீமும் அந்த இடத்துக்கு கப்பலை தேடி போறப்ப அங்க கப்பலோட சில உடைந்த பாகங்கள் இவங்களுக்கு கிடைக்குது. உடைந்த பாகங்கள் மட்டும் கிடையாது, அதுல டிராவல் பண்ண சில பேரோட உடைமைகளும் கிடைச்சது. ஆனா அதுல டிராவல் பண்ணவங்க எங்க போனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. சோ இங்க இருந்து தான் மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அந்த உடைந்த பாகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கூட பாத்தீங்கன்னா யாரோ வம்படியா அந்த ஒரு கப்பலை அடித்து நொறுக்கி உடைத்த பாகங்கள் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எந்த விதமான எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியே சில மாதங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிரே அப்படின்ற ஒரு மனிதன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வேற எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல கடல்ல ஏதாச்சும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும் அப்படின்னா பாட்டிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு லெட்டர் எழுதி அதுக்குள்ள போட்டு அந்த பாட்டில கடல்ல தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்து போலீஸ்ட கொடுக்குறாரு. அந்த ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கிற லெட்டர் எடுத்து அவங்களும் வாட்ச பாக்குறாங்க. அதுல குறிப்பிட்டிருந்த ஒரு செய்தி அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அந்த கப்பலை ஒரு பைரேட் கப்பல் தொடுத்துட்டு வந்ததாகவும் அந்த பைரேட் கப்பல்ல இருந்த சில பேர் அந்த கப்பலை ஆக்கிரமித்ததாகவும் அதுக்கப்புறம் அதுல டிராவல் பண்ண எங்களை கட்டி போட்டுட்டு அந்த கப்பல்ல இருந்த எல்லா உடைமைகளையும் எடுத்துட்டு அந்த கப்பலை அடித்து நொறுக்குனதாகவும் அதுல இருந்து செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மெசேஜ் படித்து முடித்த உடனே இந்த மெசேஜ்ல இருக்கிற உண்மைத்தன்மை ஆராயறதுக்கு இந்த ஒரு லெட்டரை கையெழுத்து நிபுணர்களுக்கு காவல்துறை அனுப்புறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த ஒரு லெட்டரை எழுதினதே யார் தெரியுமா? இந்த ஒரு பாட்டில் எனக்கு கடல்ல கிடைத்ததா சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்தார் பாத்தீங்களா, கிறிஸ்டோபர். அவர் எழுதின லெட்டர்ன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இது ஒரு ஃபேக் எவிடன்ஸ்ன்றத கன்ஃபார்ம் பண்ணி அவரை தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. என்னதான் இந்த ஒரு எவிடன்ஸ் ஃபேக்கா இருந்தாலும் இந்த ஒரு மனிதனை தூக்கி ஜெயில போட்டாலும் இந்த ஒரு கப்பல் எப்படி டிஸப்பியரன்ஸ் ஆச்சு, இந்த கப்பல்ல இருந்த மக்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாவே தொடருது. மிஸ்ட்ரி 2, கொலம்பஸ். 1492 கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பரப்பை தேடி அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஒரு தீப்பிழம்பு கீழே வந்து விழுந்ததாகவும் அந்த சமயத்துல இவங்க கையில இருந்த காம்பஸ் எல்லாமே இவங்களுக்கு வழிகாட்ட தவறியதாகவும் அதே நேரத்துல கடலோட மேற்பரப்புல தீப்பந்துகள் போல சில உருவங்கள் தோன்றியதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததா இவங்க சொன்ன இடமே இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் தான். இவங்க சொன்ன எந்த ஒரு விஷயமுமே ரியல் லைஃப்ல பாசிபிளே கிடையாது. அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல எப்படி இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரினே சொல்லலாம். மிஸ்ட்ரி 3, ஸ்டார் ஏரியல் பிளேன். இது 1949 வருடம் ஜனவரி மாதம் பெர்முடால இருந்து ஜமைக்காக்கு ஸ்டார் ஏரியல் அப்படின்ற ஒரு பிளேன் கிளம்புது. அந்த ஒரு பிளேன் கிளம்புற டைம் அந்த ஒரு பிளேன் டிராவல் பண்ற அந்த ஒரு வெதர் கண்டிஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு பிளேனை ஓட்டுற பைலட்ல இருந்து அந்த பிளேன்குள்ள இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ். அதுவும் அந்த ஒரு ரூட்ல அவங்க எக்கச்சக்க தடவை டிராவலும் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிளைட்டும் கிளம்புது, கம்யூனிகேஷனும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சிக்னலும் செம்மையா இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிளைட் ரேடார்ல இருந்து டிஸப்பியரன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேன் எங்க போச்சு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பிளேன் டிஸப்பியரன்ஸ் ஆன இடத்த செக் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சு அந்த பிளேன் டிஸப்பியரன்ஸ் ஆன இடமே பெர்முடா ட்ரையாங்கிள்
அப்படின்றது. மிஸ்ட்ரி 4 ஸ்டார் டைகர் பிளேன். ஸ்டார் ஏரியல் பிளேன் தொலைஞ்சு போய் எக்ஸாக்டா 1 இயருக்கு முன்னாடி, அதாவது 1948 ஜனவரி மாசம் அதோட சிஸ்டர் பிளேனான ஸ்டார் டைகரும் அதே இடத்துல ஸ்டார் ஏரியல் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் டிசப்பியரன்ஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிளைட்டும் ஸ்டார் ஏரியல் மாதிரியே பெர்ஃபெக்டான வெதர் கண்டிஷன், ஃபிளைட் கண்டிஷன், ஏன் எக்ஸ்பீரியன்ஸான பைலட் இருந்தும் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சுன்றது இன்னமும் பயங்கரமான மிஸ்ட்ரியா தான் இருக்கு. மிஸ்ட்ரி 5 ஃபிளைட் 19. இந்த ஃபிளைட்ஸோட டிசப்பியரன்ஸ் தான் பெர்முடா ட்ரையாங்கிள்லயே பயங்கர முக்கியமான டிசப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லியாலும், நீங்க யூடியூப்ல போயிட்டு பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே எல்லாருமே பேசுற ஒரே ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா அது இந்த ஃபிளைட் 19 அப்படின்னு தான் சொல்லியானோம். இது 1945 வருடம் டிசம்பர் மாதம் புளோரிடால இருந்து 5 நேவி ஃபிளைட் கிளம்புது. அந்த நேவி ஃபிளைட்டோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புளோரிடால இருந்து ஐலாண்ட் ஆஃப் பகாமாஸ் போயிட்டு அங்கிருந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல திரும்பி மறுபடியும் புளோரிடா வரது அவங்களோட பிளான். அதாவது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்ட்ல டிராவல் பண்ணி நார்த்ல டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் வெஸ்ட் நோக்கி வர்றது அவங்களோட பிளானேவும். இந்த ஒரு பிளான் அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸாக்டா 2 ஹவர்ஸ் தான் டைம் எடுக்கும். ஆனா 4 மணி நேரம் கழிந்தும் அந்த பிளைட்ஸ் எதுவுமே மறுபடியும் புளோரிடாக்கு ரிட்டர்ன் ஆகவே இல்ல. அந்த பிளைட்ஸ்க்குலாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றப்பதான் அந்த பிளைட்ல இருந்தே ஒரு டிஸ்ட்ரஸ் கால் வருது. அந்த கால்ல எங்களோட காம்பஸ் எதுவுமே சரியா ஒர்க் ஆகல, நாங்க எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கே தெரியல, எந்த இடத்துல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதற்றமான ஒரு குரல் வருது. அந்த குரல் வேற யாரோடதும் கிடையாது, அந்த 5 பிளைட்டையும் கைட் பண்ணிட்டு இருந்த சார்லஸ் டெய்லர் அப்படின்ற ஒரு மனிதனோட குரல் தான் அது. இந்த காலத்தோட நேவல் ஏர் ஸ்டேஷன்ல இருந்து அந்த பிளைனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிளைனோட சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி கம்ப்ளீட்டா இவங்களோட கனெக்ஷன்ல இருந்து கட் ஆகவும் செய்யுது. உடனே நேவல் ஏர் ஸ்டேஷன்ல இருந்து அந்த 5 பிளைனையும் தேட சொல்லி இன்னொரு பிளைட்டையும் அனுப்புறாங்க. அந்த பிளைட்டும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின 30வது நிமிஷத்துல ரேடார்ல இருந்து டிசப்பியரன்ஸ் ஆகவும் செய்யுது. சோ அந்த 5 பிளைன், அதை தேட போன இந்த ஒரு பிளைன், மொத்தம் 6 பிளைன் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்குன்னே சொல்லலாம். நாம இது வரைக்கும் பார்த்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே மேஜரான மிஸ்ட்ரிஸ் மட்டும்தான், அதுவும் முக்கியமான மிஸ்ட்ரிஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதை தாண்டி ஆயிரக்கணக்கான மிஸ்ட்ரிஸ் இந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள்ல நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஏன் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல மட்டும் இவ்வளவு மிஸ்ட்ரிஸ் நடக்குது? இதற்கான காரணங்களா மக்கள் மொத்தம் 3 விஷயங்களை நம்புறாங்க. அதுல முதல் விஷயம் ஏலியன். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி தொடங்கின கொலம்பஸோட டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிராவல்ல வானத்துல இருந்து சில தீக்குழம்புகள் விழுந்ததா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த தீக்குழம்புகளை மேல இருந்து கீழே விட்டதே ஏலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்டா நம்ம பார்த்த ஃபிளைட் 19 டிசப்பியரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிசப்பியரன்ஸ்ல ஒரு டிஸ்ட்ரஸ் கால் வந்துச்சு இல்லையா, அந்த கால்ல பேசின சார்லஸ் சொன்ன கடைசி வேர்டு என்ன தெரியுமா? எங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளை நிற ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு இருக்கு, அது எங்க மேல மோத போது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதுதானா. இந்த 2 நிகழ்வுகள்ல மட்டும் கிடையாது, இது மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்வுகள்லயும் இந்த மாதிரி ஏலியன்ஸ் ரெஃபரன்ஸ் இருந்ததாகவும் சொல்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியில மேபி ஏலியனோட பங்கு மிகப்பெரியதா இருக்கலாம் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அடுத்தது அட்லாண்டியன் ஃபயர் கிறிஸ்டல்ஸ். ஏன் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல மட்டும் இவ்ளோ பிளேன், இவ்ளோ ஷிப்ஸ் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு பார்க்கும்போது, அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியான சிட்டி கடலுக்கடியில மறைஞ்சிருக்கதா பல்லாயிரக்கணக்கான வருஷமா மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சிட்டி மறைஞ்சிட்டு இருக்க பிளேஸே இந்த பெர்முடா ட்ரையாங்கிளா தான் இருக்கணும்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிளேஸ்ல, அந்த சிட்டில இருக்க கிறிஸ்டல்ஸ்ல இருந்து வெளிப்படுற ஒருவித சக்தி இந்த பகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் இந்த பகுதியில வர கப்பல்களும் சரி, விமானமும் சரி அமானுஷ்யமான முறையில விபத்துக்குள்ளாகி காணாமல் போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அடுத்தடுத்து நிகழ்ற இந்த மாதிரியான மிஸ்ட்ரிஸ்க்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுறது இந்த மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு தான் சொல்லியானோம். இது வேற எதுவுமே கிடையாது, அந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் அடுத்தது என்ன நடக்கும்ன்றத யாராலையுமே கணிக்க முடியாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த பிளேஸ்க்கு போறப்ப திடீர்னு காம்பஸ் கரெக்டான திசையை காமிக்காம போகலாம். அதே நேரத்தில் அது வரைக்கும் நல்லா இருந்த வெதர் கண்டிஷன் திடீர்னு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி மிகப்பெரிய பயங்கர ஆக்ரோஷமான புயல் உருவாகும். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற அலைகள் கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆக்ரோஷமா மாற ஆரம்பிக்கும். இப்படி யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத இந்த ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் இங்க நடக்கிற பல மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் சொல்ற விஷயங்கள். ஆனா இதுக்கு அறிவியல் என்ன பதில் சொல்லுது அப்படின்றத இனிமேல் நம்ம பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதற்கான விடையை தேடணும்னா நம்ம 1950வது வருடத்துக்கு டிராவல் பண்ணணும். 1950வது வருடம் அமெரிக்கால இருக்க பல நியூஸ் பேப்பர் மிஸ்ட்ரி லவர்ஸ்க்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கல் என்னன்னா, கடல்ல இருக்க ஒரு பிளேஸ்ல ஒரு போட், 9 பிளேன், 135 மக்கள் டிசப்பியரன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த பிளேஸ் புளோரிடாவுக்கும் பெர்முடா தீவுக்கும் இடையில இருக்கதா மென்ஷன் பண்றாங்க. இப்படிதான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஆரிஜினேட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து 1952வது வருடம் இன்னொரு மேகசின் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு மேகசின்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான பெர்முடால நிகழ்ற சில மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸ் பத்தின ஆர்டிக்கலை கவர் பண்றாங்க. ஆனா அதுல ஸ்பெஷலா இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணவும் செய்யறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, இது நாள் வரைக்கும் புளோரிடாக்கும் பெர்முடா தீவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட
கூடுதலா ஒரு பிளேஸையும் ஆட் பண்றாங்க. அந்த பிளேஸ் தான் பியூட்டோரிக்கா. அந்த ஒரு டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். சோ இது வரைக்கும் வெறும் லைனா இருந்த இந்த ஒரு பிளேஸ் இப்ப ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மாறுது. இதை கிரியேட் பண்ணதே அந்த மேகசினை ரைட் பண்ண ஒரு ஆத்தர் தான். அடுத்து 1964ல ஒரு ஃபிக்ஷன் மேகசின் வெளிவருது. அந்த ஃபிக்ஷன் மேகசின் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை அடுத்த கட்ட லெவலுக்கே கொண்டு போகுது. ஏன்னா அந்த மேகசின் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை மட்டுமே கவர் பண்ணிருக்கு. அதை மிஸ்ட்ரி லவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பல கதைகளை இணைத்தும் இந்த மேகசினை வெளியிடுறாங்க. இந்த மேகசின் அந்த காலகட்டத்தில் சக்க போடுச்சுன்னே சொல்லலாம். என்னதான் ரியல் ஸ்டோரி பிளஸ் ஃபிக்ஷனா இந்த மேகசின் இருந்தாலும் இந்த மேகசின் தான் பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை உலக லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். சோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்குனது ஒரு மேகசின் தான், அந்த மிஸ்ட்ரியை உலக லெவலுக்கு கொண்டு போனது ஒரு மேகசின் தான். என்னடா நீங்க பாட்டுக்கு இது ஒரு மிஸ்ட்ரி லவர்ஸ்க்காக எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டேன். ஆனா நீங்க சொன்ன இந்த ஒரு மிஸ்ட்ரியில 5 மேஜரான டிசப்பியரன்ஸ் இருக்கு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அந்த ஒரு டிசப்பியரன்ஸை பத்தின டீகோட் தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது நாங்க பண்ண டீகோட் கிடையாது. ஆல்ரெடி மிகப்பெரிய ரிசர்ச்சர்ஸ் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த டீகோட் தான் இது. அதுல நம்ம முதல்ல பார்க்க போற டீகோட் கரோலியா டீரிங் அப்படின்ற ஒரு ஷிப் அமானுஷ்யமான முறையில டிசப்பியரன்ஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதை தான் பார்க்க போறோம். இதற்கான எவிடன்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்திருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் கிடைத்த சின்ன சின்ன எவிடன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஷிப்புக்குள்ளேயே தான் ப்ராப்ளம் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த ஷிப்பை வழிநடத்தின கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் அவருக்கு கீழே அதுக்கு அடுத்த பொறுப்புல இருந்த ஒரு நபருக்கும் இந்த ஷிப்பு கிளம்பும் பொழுது சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சதாம். அந்த சின்ன ப்ராப்ளம் அந்த ஷிப் நகர நகர பெரிய ப்ராப்ளமா மாற ஆரம்பிக்குது. இந்த பெரிய ப்ராப்ளம் ஈகோவா மாற ஆரம்பிக்குது. சோ நான் இந்த ஒரு ஷிப்போட கேப்டன் என்கிட்ட நீ இவ்வளவு தூரம் வாக்குவாதம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு மனிதன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கைகால்களை கட்டி தனியா ஒரு அறையில அடிக்கவும் செய்யறாரு. இந்த ஒரு விஷயம் தான் இந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போது. கைகால்கள் கட்டி அடைக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன் எப்படியோ அந்த ஒரு அறையில இருந்து தப்பித்து அவருக்குன்னு தனியா ஒரு டீமை உருவாக்கி அந்த ஒரு ஷிப் கேப்டன் கூட சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 பேருக்கு இடையில நிகழ்ந்த இந்த ஒரு சண்டை தான் நாளடைவுல பயங்கரமா முற்றி அந்த கப்பலையே கீழே கவிழ்த்துவதற்கு முக்கியமான காரணமா அமைந்திருக்கலாம் அப்படின்னு இதை டீகோட் பண்ண ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதற்கு சான்றாகத்தான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த கப்பலுக்கு எவிடன்ஸா கிடைத்த சின்ன சின்ன உதிரி பாகங்கள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்ட பாகங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தால் இந்த 2 டீமுக்கு இடையில நிகழ்ந்த சண்டையில தான் இந்த கப்பல் அடித்து நொறுக்கப்பட்டு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அடுத்தது கொலம்பஸ் மிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒன்னு வானத்துல இருந்து விழுந்த தீப்பிழம்பு, அதாவது ஏலியன்ஸ்ல இருந்து வந்ததாக நம்பப்பட்ட அந்த தீப்பிழம்பு. இதற்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இவங்க அட்லாண்டிக்ல பயணித்துட்டு இருந்த காலம் செப்டம்பர் மாசம். அந்த மாசத்துல ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ரொம்ப காமனான விஷயம். அதாவது நட்சத்திரம் எரிந்து கீழே விழும் பாத்தீங்களா, அந்த விஷயம் ரொம்ப காமனான விஷயம். சோ அப்படி எரிந்து விழுந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் இவங்க தீப்பிழம்புன்னு கருதிட்டாங்க. அடுத்தது கடலோட மேற்பரப்பு மேல இருந்த ஃபயர் பால்ஸ். இதற்கான பதிலும் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இந்த ஃபயர் பாலை பார்த்தா அடுத்த சில மணி நேரங்கள்ல கொலம்பஸ் அமெரிக்கன் நிலப்பரப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. சோ அந்த நிலப்பகுதியில் இருந்த பழங்குடியின மக்கள் கரைப்பகுதியில் ஏற்படுத்தின தீ தான் இவங்களுக்கு கடல்ல இருந்து பார்க்கும்போது கடலோட மேற்பரப்புல ஏற்பட்ட ஃபயர் பால் மாதிரி தெரிஞ்சிருக்கு. மூணாவது காம்பஸ் மிஸ்அலைன்மெண்ட். இதுக்கும் சயின்டிஸ்ட் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் டிக்ளைனேஷனால தான் அவங்களுடைய காம்பஸ் மிஸ்அலைன்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் கிடையாது, இதுவும் நார்மல் இன்சிடென்ட் தான். அடுத்தது ஸ்டார் பிளேன்ஸ் டிசப்பியரன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் 2 சிஸ்டர் ஏரோப்ளைன் 1948-49 அடுத்தடுத்து மிஸ்டீரியஸான முறையில் டிசப்பியரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னதான் அந்த பிளேனோட கண்டிஷன் பக்காவா இருந்துச்சு, அதுக்குள்ள இருந்த பைலட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாங்க, அண்ட் வெதர் கண்டிஷன் செம்மையா இருந்துச்சுன்னு சொன்னாலும் அந்த பிளைட் டிசப்பியரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த 2 பிளைட்டோட மெயின்டெனன்ஸுமே பயங்கர புவரா இருந்தது தெரிய வந்துச்சு. அதே நேரத்தில் அந்த 2 பிளைட்டுமே ஆல்ரெடி டிஃபெக்டிவா இருந்த பார்ட்ஸ் எதையுமே சரியா சரி பண்ணாம டிராவல் பண்ணது தான் இந்த 2 பிளைட்டோட விபத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு பிளைட்டோட கேபின்ல இருந்த ஹீட்டரை சரிவர மெயின்டைன் பண்ணாமையே அந்த ஒரு பிளைட் எடுத்துட்டு போனதுதான் இந்த பிளைட் வெடித்து விபத்துக்குள்ளானதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு பிளைட்டோட டிசப்பியரன்ஸும் நார்மலான ஒரு விபத்து தானே தவிர மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸ் கிடையாது. அடுத்தது Flight 19 டிசப்பியரன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம்ல 5 நேவி பிளேன் டிசப்பியரன்ஸ். அந்த 5 பிளேன்ல டிராவல் பண்ண எல்லா பைலட்டுமே ட்ரைனிஸ் தான், அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். ஆனா ஒரே ஒருத்தரை தவிர, அவர் தான் அந்த டிஸ்ட்ரஸ் கால்ல பேசின சார்லஸ் டெய்லர். இவருடைய ரெக்கார்ட் எடுத்து பார்க்கறப்பதான் ரிசர்ச்சர்ஸ்க்கே தெரிஞ்சு இவர் பயங்கரமான லிக்கர் ட்ரிங்கர்ன்றதும் இதுக்கு முன்னாடியே பிளேனை 2 தடவை மிஸ்லீட் பண்ண மிஸ்டேக்கை பண்ணவர்ன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த Flight 19 பிளேனை எடுக்கிறதுக்கு முன்னாடினாலும் பயங்கரமான ட்ரிங்க் பண்ணிருக்காரு. அந்த ஒரு ஹேங் ஓவர் அடுத்த நாள் வரைக்கும் நீடிச்சிட்டு இருந்திருக்கு. அதோடய தான் இவர் டிராவல் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இப்பதான் ரீசெண்டா மியாமில இருந்து புளோரிடா நேவல் ஏர் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. சோ ஹேங் ஓவர் பிளஸ் பழைய ஸ்டேஷனோட டிராவலிங் ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி இந்த 5 பிளேனையும் மிஸ்லீட் பண்ணவும் வச்சிருக்கு. இதற்கு சான்றா இவர் டிஸ்ட்ரஸ் கால்ல
பேசின சில வேர்டிங்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஓட்டிட்டு போன பிளேன் FD-28, அது தரையிறங்க வேண்டிய இடம் புளோரிடா. ஆனா டிஸ்ட்ரஸ் கால்ல அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க பிளேன் MT-28, நான் தரையிறங்க வேண்டிய இடம் மியாமின்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருடைய மிஸ்லீடிங் தான் இந்த 5 பிளேனையும் கரையை நோக்கி கொண்டு வராம மேலும் கடலை நோக்கி கொண்டு போயிருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பிளேன்ல இந்த ஃபியூல் எல்லாம் தீந்து போய் அந்த பிளைட்ஸ் எல்லாமே கடல்ல விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துது. சரி, இந்த மேஜரான இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே டீகோட் பண்ணிட்டாங்க. ஆனா இதை தவிர்த்து ஆயிரக்கணக்கான மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸ் நிறைய நடக்குது. அதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் காரணமா மொத்தம் 3 காரணிகளை சயின்டிஸ்ட் மென்ஷன் பண்றாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு மீத்தேன் வாயு. எஸ், இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற இந்த ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மீத்தேன் வாயு கடலுக்கடியில இருந்து வெளியேறதா சொல்றாங்க. அந்த மீத்தேன் வாயு கடலோட மேற்பரப்பு அடையும் பொழுது ஒரு பபிள்ஸா மாதிரி பயங்கரமா வெடிக்குமாம். சோ அப்படி வெடிக்கும் பொழுது அந்த வெடிக்கிற இடத்துல கப்பல் இருந்துச்சுன்னா அது அந்த கப்பலை விபத்துக்குள்ளாக்கி கவிழ்த்துறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது கப்பலுக்கு மட்டும் கிடையாது, அந்த மீத்தேன் வாயு வெடித்து அதுல இருந்து வெளியே வர்ற அந்த ஒரு வாயு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பகுதிக்கு மேல போற பிளைட்லயும் தாக்கத்தை ஏற்படுத்தி விபத்துக்கு உள்ளாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் சயின்டிஸ்ட் இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஒரு மீத்தேன் வாயு போயிட்டு ஒரு கப்பலையே விபத்துக்குள்ளாக்குற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதை இன்னமும் நம்ப மறுக்க தான் செய்யறாங்க. அடுத்த காரணி ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேக்னடைட். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்க இடத்துல மேக்னடைடோட கான்சென்ட்ரேஷன் அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சயின்டிஸ்ட் குறிப்பிடுறாங்க. இந்த மேக்னடைடோட கான்சென்ட்ரேஷன் அளவுக்கு அதிகமா இருக்கனால பயங்கரமான காலநிலை மாற்றங்களை உருவாக்குது. அதாவது திடீர்னு புயல் உருவாகிறது, பயங்கரமான சூறாவளி உருவாகிறது, மிக உயரமான கடல் அலை சீற்றங்களை உருவாக்குறது. இது மட்டும் இல்லாம டேஞ்சரஸான ஆல்காக்களை growth பண்றது அண்ட் காம்பஸை மிஸ்அலைன் பண்ணி நேவிகேஷன்லயும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது. சோ இந்த ஹை கான்சென்ட்ரேஷன் மேக்னடைட் தான் இந்த இடத்துல நிகழ்ற விபத்துகளுக்கு எல்லாமே காரணம்னு சயின்டிஸ்ட் குறிப்பிடுறாங்க. அடுத்த காரணி ஹெக்ஸாகன் ஏர் பாம்ஸ். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அடிக்கடி நிகழ்ற இந்த ஒரு ஹெக்ஸாகன் ஏர் பாம்ஸ், அதாவது மிகப்பெரிய பயங்கர ஆக்ரோஷமான ஒரு சுழல் காற்று தான் இந்த இடத்துல வர கப்பல்கள் அண்ட் விமானங்கள் எல்லாத்தையுமே விபத்துக்குள்ளாக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல பெர்முடா ட்ரையாங்கிள்ன்றது ஒரு நேரோவான பிளேஸ். ஆனா அந்த நேரோவான பிளேஸ்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான சிப்ஸ் அண்ட் பிளேன்ஸ் டிராவல் பண்ணதான் செய்யுது. அதுல அளவுக்கு அதிகமான டிராபிக் கிரியேட் ஆகுதுனாலே அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நிகழ்றதுன்றது சாதாரணமான விஷயம் தானே. நம்ம ஊர்லயே இந்த மாதிரியான பிளேஸ் நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஆனா இதுக்கு மிஸ்டீரியஸான பிளேஸ் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டனால இங்க நிகழ்ற சின்ன ஆக்சிடென்ட் கூட மக்களுக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது. இதுக்கெல்லாம் மேல இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மேகசின் இந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு பிளேஸை பயங்கரமா ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிகலையும் வெளியிட்டாங்க. அந்த ஆர்டிகல்ல இவங்க குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரே ஒரு பிளேஸ்ல மட்டும் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் எல்லாம் நிகழல. உலகத்துல இருக்கிற பல கடல் பகுதிகளிலும் இந்த மாதிரியான டிசப்பியரன்ஸ் நிகழதான் செய்யுது, ஆக்சிடென்ட் நிகழதான் செய்யுது. ஆனா இந்த ஒரு பிளேஸ்க்கு இப்படி ஒரு பிம்பம் உருவானனாலதான் இதை பயங்கரமா பேசுறாங்கன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்களே கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிளேஸ் இவ்வளவு மிஸ்டீரியஸா இருக்கு, இந்த இடத்துல பயங்கரமா ஆக்சிடென்ட் நிகழுது, மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸ் நிகழுது அப்படின்னாலே கண்டிப்பா கவர்மெண்ட் அந்த ஒரு பிளேஸை பிளாக் பண்ணிருப்பாங்க இல்லையா. அதாவது அந்த பிளேஸ்க்கு எந்த விதமான டிராவலும் பண்ண வேணாம், அந்த பிளேஸ் பக்கம் எந்த ஒரு கப்பல் விமானமும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிருக்கணும் இல்லையா. ஆனா இன்னமும் கூட எந்த ஒரு கவர்மெண்ட் அந்த மாதிரியான பிளாக் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல நார்மலான ஒரு டிராவல் தினமும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. சோ அப்படி பாக்குறப்ப அந்த இடத்துல மிஸ்டரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா என்ன? பாசிபிள் ரொம்ப கம்மி தானே. இருந்தாலும் இந்த ஒரு பிளேஸ் ஏன் இவ்வளவு வருஷமா இன்னமும் கூட பயங்கர மிஸ்டரியா இருக்கு அப்படின்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம். மிஸ்டரி இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? பயங்கர போரா இருக்கும்ல. அதனாலதான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இன்னமும் மிஸ்டரியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, மிஸ்டரின்ற ஒரு ஈர்ப்பு மக்கள்கிட்ட இருக்க வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு மிஸ்டரி பல்லாயிரம் வருஷங்கள் ஆனாலும் மக்கள்கிட்ட தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே பீபர்ஸ், இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றின பல மிஸ்டரிஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, bye bye. see you.